நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வருகிற 26ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற நாட்களில் காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாகவே ஊர்வலமாக வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். அதே போன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது வேட்பாளருடன் 4 நபர்கள், அதாவது வேட்பாளருடன் சேர்த்து 5 பேர் மட்டுமே அந்த அறைக்கு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பெரம்பூர் தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. எனவே தென்சென்னை பொறுத்தவரையில் தென்சென்னையில் அடையாறில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகம், அதே போன்று வட சென்னைக்கு பேசன் பிரிட்ஜ் அருகே இருக்கக்கூடிய மண்டல அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் மத்திய சென்னைக்கு செனாய் நகரில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகங்களில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரம்பூரை பொறுத்தவரையில் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பறக்கும் படையினர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 என்ற அளவில் பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை தேர்தல் பார்வையாளர்கள் வரக்கூடிய நிலையில் பார்வையாளர்கள் வந்த பிறகு பறக்கும் படையினர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை தென்சென்னை தொகுதியில் மட்டும் 8 லட்சம் ரூபாய் பறக்கும் படையினர் கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக வாகன சோதனை மூலமாக மட்டுமே இந்த பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் இந்த பணத்திற்கான உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அவ்வாறு கணக்கில் வராத பணமாக இருந்தால் அவை அனைத்தும் கருவூலத்திற்கு அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சாய் சரத்துடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.